வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2 ஓட ஆன்சர் கீ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 5 மார்க் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம்ஸ்க்கு. எஸ் பார்க்கலாமா? நிறைய பேர் இத வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. எஸ் இப்ப பாருங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. இல்லையா? எஸ் பார்ப்போம். இப்போ செக்ஷன் பி 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 4,15,116. ஓகே. இதுல வந்து நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண பிறகு டாக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு அப்படின்னா 1,50,116. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து கேபிட்டல் கெயின்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 32,500. டிபெஞ்சர்ஸ்க்கு நமக்கு வந்து அவன் சிஐஐ கொடுத்திருந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு பார்த்திருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு டிபெஞ்சருக்கு சிஐஐ யூஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அப்ப நமக்கு 32,500 தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அண்ட் கிஃப்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் என்னன்னா அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது அந்த 55,000 வந்து டாக்ஸபிள். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல பாத்தீங்கன்னா 41,000 இஸ் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அப்புறம் உங்களுக்கு செட் ஆஃப்ல ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. செட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 89,000 தான் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம். இந்த சேலரி இன்கம் மட்டும் நம்ம எதுலையுமே செட் ஆஃப் பண்ணாம அப்படியே இருந்தது. அண்ட் நமக்கு வந்து பிசினஸ் லாஸ் செட் ஆஃப் பண்ணியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா 18,000 வந்து பேலன்ஸ் இருந்தது. அப்ப அதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே. 60,000ல நம்ம 42,000 செட் ஆஃப் பண்ணிட்டு பேலன்ஸ் 18,000 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றோம் பிசினஸ் லாஸ். அது மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 17,000 கேரி ஃபார்வர்ட் தான். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸும் நம்ம 22,000 கேரி ஃபார்வர்ட் தான். ஓகேவா? கிராஸ் டோட்டல் இன்கம் வெறும் இந்த சேலரி இன்கம் மட்டும்தான் 89,000. அதுக்கப்புறம் 18th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 7,70,000 தான் நம்மளோட டாக்ஸபிள் இன்கம். அதுல டாக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 69,160. இது பாத்தீங்கன்னா நம்ம ஓல்ட் ரெஜிம் படி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இந்த 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே. பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. உங்களுக்கு 6 ப்ராப்ளம் இருக்கு. இதுவுமே ரொம்ப ஈஸி. இதுவுமே ஈஸி. கிஃப்ட் இது அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். அண்ட் செட் ஆஃப் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே. இப்ப 10 மார்க் பார்க்கலாம். 10 மார்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேபிட்டல் கெயின் ப்ராப்ளமும் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ப்ராப்ளமும் இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே கொஞ்சம் கூட சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம அப்படியே கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு 2 ஆன்சர் இந்த கேபிட்டல் கெயினுக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அசெட் வந்து எப்ப சேல் பண்ணிருக்காங்க அப்படின்னா 23/7/2024க்கு அப்புறமா சேல் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம ஆப்ஷன் ஆஃப் த அசசி இண்டெக்ஸ் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஓகே. அதனால இண்டெக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 8,25,650. இண்டெக்ஸ் பண்ணலன்னா 23,20,000. ஓகே. இதுல டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் எவ்வளவு அப்படின்னா 25,650. இண்டெக்ஸ் பண்ணாம அப்படின்னா 15,20,000. இதோட எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா 8 lakh எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். இதுல வந்து ஆப்ஷன் ஆஃப் தி அசசி தான். இது எது பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்றது தான் பெனிஃபிட் இல்லையா? ஏன்னா இதுல பாருங்க 15 lakh வருது. அப்ப இவ்வளவுக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது பாத்தீங்கன்னா 25,000 தான் வருது. அப்ப இண்டெக்ஸ் பண்றதா ஒரு அசசிக்கு எப்பவுமே பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸும் சேம் ப்ராப்ளம். எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. வெறும் இந்த கிரவுண்ட் ரெண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து மைசூர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. மத்தபடி எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் 22 ப்ராப்ளம் இதுவுமே பாத்தீங்கன்னா 80Gல வரும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. 80Gல பாத்தீங்கன்னா 49,000 நமக்கு வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே. 100%ல ஒரு 10,000 அண்ட் வித் லிமிட்ல பாத்தீங்கன்னா நம்ம 39,000 மொத்தம் பாத்தீங்கன்னா 49,000 80Gல நம்ம கிளைம் பண்ணலாம். அண்ட் டாக்ஸபிள் இன்கம் என்ன அப்படின்னா 5 lakhல இந்த 49,000 போயிடுச்சுன்னா 4,51,000. ஓகேவா? அடுத்து கிராஸ் டோட்டல் இன்கம் இதை அசிடைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து நிறைய ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் இருந்தது. அப்ப அதுபடி பாத்தீங்கன்னா 9,64,000 கிராஸ் டோட்டல் இன்கம். அதுல வந்து நம்ம ஓல்ட் ரெஜிம் படி பாத்தீங்கன்னா 80Cல ஒரு 1,50,000 அண்ட் 80Dல 20,000 நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். மொத்தம் 1,70,000 வந்து கிளைம் பண்ணலாம். அப்ப டாக்ஸபிள் இன்கம் பாத்தீங்கன்னா 7,94,000 எதுல ஓல்ட் ரெஜிம்ல. ஓகே. அப்ப டாக்ஸ் லயபிலிட்டி இந்த 7,94,000க்கு பாத்தீங்கன்னா 74,152 வருது.
நியூ ரிஜம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 டிடக்ஷனுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. வெறும் இந்த 9,64,000லயே நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணணும். அப்படி நம்ம கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா நியூ ரிஜம் படி 48,256 ஆன்சர். ஓகேவா? இப்ப நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் 10 மார்க் ப்ராப்ளம்ல இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தது, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்திருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 10 மார்க் ப்ராப்ளம் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாமும் ஈஸி கொஸ்டின் தான். ஓகே, 80G பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பெருசா எதுவுமே கொடுக்கல. ஓகே, 4 ஐட்டம் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து எவ்வளவு டிடக்ஷன் அமௌண்ட்ன்றதை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்கு. அண்ட் டாக்ஸபிள் இன்கம் வந்து கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், இப்ப நாளைக்கு எல்லாரும் பிஸியா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட கீ ஆன்சர் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க நாளைக்கு ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.